நீங்க இப்ப உங்க உள்ளங்கையில கொஞ்சம் தண்ணிய எடுத்து கைய திறந்தபடியே வச்சிருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. தண்ணி அப்படியே தங்கி இருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த தண்ணிய எப்படியாவது பத்திரமா புடிச்சுக்கலாம்னு நினைச்சு உங்க முஷ்டிய இறுக்கி மூடினா என்ன நடக்கும்? தண்ணி முழுசும் உங்க விரல் இடுக்கு வழியா கீழே சிந்திடும். ம் ஒரு சொட்டு கூட மிஞ்சாது. வாழ்க்கையும் அப்படிதானோன்னு தோணுது. நாம எதையெல்லாம் ரொம்ப இறுக்கி பிடிக்க நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம்மள அறியாமலேயே இழந்துடுறோம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயத்தோட மையப்புள்ளி இதுதான். ரொம்ப ஆழமான ஒரு ஆரம்பம் இது. ஆமா, இன்னைக்கு நாம ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவுகள்ல மிக முக்கியமான 110வது ஆடியோவை அடிப்படையா வச்சு ஒரு விரிவான உரையாடல் பண்ண போறோம். வாழ்க்கையோட ஓட்டத்தை நாம ஏன் தொடர்ந்து எதிர்க்கிறோம், நமக்குள் இருக்கும் நிம்மதியை எப்படி தொலைக்கிறோம்னு ஆழமா அலச போறோம். அதாவது, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த தண்ணி உருவகம், அதுதான் ஓஷோ குறிப்பிடுற நதி அப்படிங்கிற ஒரு வலுவான தத்துவத்தோட அடிப்படை. நதியா? ஆமா, புத்தரோட தம்மபத விளக்கத்துல ஹெர்மன் ஹெஸ்ஸே எழுதின சித்தார்த்தா நாவல்ல வர ஒரு காட்சி ரொம்ப அழகா விவரிக்கப்பட்டிருக்கு. அதுல வாசுதேவன் ஒரு படகோட்டி இருப்பான். ஓ, படகோட்டியா? சரி, அவன் சித்தார்த்தன் கிட்ட சொல்லுவான், நான் எந்த சாஸ்திரமும் படிக்கல, எந்த குருக்கிட்டையும் போகல, ஆனா இந்த நதிக்கிட்ட இருந்து தான் நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்னு சொல்லுவான். நீயும் நதிக்கிட்ட இருந்து கத்துக்கோன்னு சொல்லுவான். நதி கிட்ட இருந்து கத்துக்கிறதா? ஒரு நதி நமக்கு என்னங்க சொல்லி தந்துற போகுது? அது பாட்டுக்கு ஒரு பாதையில ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறதா முதல் பாடமே. இப்ப பாத்தீங்கன்னா, கிரீக்க தத்துவஞானி ஹெராக்லிட்டஸ் அப்புறம் புத்தர், இவங்க 2 பேருமே ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா சொல்றாங்க. ஓடுற நதியில ஒரு முறை இறங்குன அதே இடத்துல மறுமுறை உங்களால இறங்க முடியாதுன்னு. தீ மட்டும் மாறல, நீங்களும் மாறிட்டீங்க. நேற்றைய நீங்க இன்னைக்கு இல்லன்னு சொல்றாரு. உண்மைதான். அறிவியல் படியும் அது சரிதானே? ஆமா, மனிதர்களோட உடம்புலயும் மனசுலயும் ஒவ்வொரு நொடியும் கோடிக்கணக்கான செல்கள் அழிஞ்சு புதுப்பிக்கப்படுது. எண்ணங்கள் மாறுது. வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர்ச்சியான ஓட்டம். ஆனா நாம என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? நாம ஓடுற நதியை தடுத்து நிறுத்தி அணை கட்டி தேக்க பாக்குறோம். குழந்தைகள், காதல், பணம், அதிகாரம்னு எல்லாத்தையும் இறுக்கி பிடிக்க நினைக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம், இப்ப நாம நேசிக்கிற குழந்தைங்களையோ நாம தேடிக்கிட்ட காதலையோ பத்திரமா புடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறது ஒரு மனித இயல்பு தானே? அது இயல்புன்னு நாம நினைச்சுக்கிறோம். இல்ல, பரிணாம வளர்ச்சியில கூட மனித மூளை எப்பவுமே பழக்கமான விஷயங்களை தான் பாதுகாப்பானதுன்னு நம்பும். தனக்கு சொந்தமானதை உறுதி செய்யவே விரும்பும். இதுல என்ன தவறு இருக்கு? தவறுன்னு சொல்லல. ஆனா அந்த பாதுகாப்பு உணர்வு தான் நம்மள அறியாமலே ஒரு சிறையா மாறுது. ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? மலையிலிருந்து ஓடி வர்ற நதிநீர் ரொம்ப தெளிவா சுத்தமா இருக்கும். ஆனா அதே தண்ணிய ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தி தேக்கி வச்சா என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல பாசி பிடிச்சு துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும். எக்ஸாக்ட்லி. பிடிச்சு வைக்கப்படுற எதுவும் தன் ஜீவனை இழந்துடும். இதுதான் இயற்கையோட விதி. காதல் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. 2 பேருக்கு நடுவுல வர்ற காதல் ஒரு இயற்கையான நீரோட்டம் மாதிரி ரொம்ப சுதந்திரமா ஓட வேண்டியது. ஆனா சமூகம் என்ன செய்யுது? அத சட்டங்களுக்குள்ள கொண்டு வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள நிரந்தரமா தேக்கி வைக்க நினைக்குது. ஓடுற நதிய குளமா மாத்துற முயற்சி தான் அது. அதாவது இயற்கையான ஒரு மலரை ரசிக்கிறத விட்டுட்டு அது வாடிடக்கூடாதுன்னு பிளாஸ்டிக் பூக்களை வாங்கி வைக்கிற மாதிரி சொல்றீங்க. ரொம்ப துல்லியமான ஒப்பீடுங்க இது. பிளாஸ்டிக் பூக்கள் ஒருபோதும் வாடுறதில்ல, ஆனா அதுல உயிரும் இருக்காது. உயிருள்ள விஷயங்களை நாம பிளாஸ்டிக் பூக்களா மாத்த முயற்சிக்கிறோம். அப்ப குழந்தைகளும் அப்படித்தானா? கண்டிப்பா. குழந்தைங்க திறந்த வானத்துல பறக்க வேண்டிய பறவைகள். ஆனா பெற்றோர்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல அவங்கள தங்க நிழல்லே கட்டி போட நினைக்கும் போது அந்த அன்பு 2 பேருக்குமே பெரிய வலியை தான் தருது. ரொம்ப சரியா சொன்னீங்க. பணத்தோட விஷயத்துலயும் இதுதான் நடக்குது. ஆங்கிலத்துல பணத்தை கரன்சின்னு சொல்றோம் இல்லையா? அந்த வார்த்தை கரண்ட், அதாவது நீரோட்டம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் வந்துச்சு. ஓஹோ, கரண்ட்னா ஓட்டம், கரன்சி. சூப்பர். பணங்கிறது நதி மாதிரி ஒரு கையிலிருந்து மறு கைக்கு மாறிக்கிட்டே இருக்கணும். அமெரிக்க பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க பணத்தை ஓட விடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, முதலீடு பண்றாங்க, செலவு பண்றாங்க. அந்த புழக்கத்தால அங்க வளம் பெருகுது. ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்லையே. நாம சேமிக்கிறதுல தானே குறியா இருக்கோம். அதுதான் பிரச்சனை. இந்திய மனநிலையை பொறுத்தவரை பணத்தை பாதுகாப்பா பதுக்கி வைக்கிறதுலே குறியா இருக்கும். இரும்பு பெட்டிக்குள்ள பூட்டி வச்சா அது வெறும் காகிதமோ உலோகமோ தானே. பதுக்கப்படும்போது செல்வம் அதோட மதிப்பை இழந்துடுது. நதியோட ஓட்டத்தை தடுக்கிறது எப்படி தேக்க நிலையோ அதே மாதிரி பணத்தோட ஓட்டத்தை தடுக்கிறதும் வறுமைக்கான ஒரு காரணம். ஆனா இங்க ஒரு முரண்பாடு வருது. வாழ்க்கை ஒரு நதி மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. நாம எதையும் இறுக்கி பிடிக்க கூடாதுன்னு புரியுது. ஆனா மனித மூளைக்கு நிச்சயமற்ற தன்மை, அதாவது அன்சர்டனிட்டி பெரிய பயத்தை தருமே.
ஆமா, நிச்சயமற்ற தன்மை பயம் தரும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு திட்டமும் இல்லாம, ஒரு வரைபடம் அதாவது மேப் இல்லாம இந்த வாழ்க்கை பயணத்தை நாம எப்படி எதிர்கொள்றது? எந்த ஒரு நதியாவது தன் கையில ஒரு வரைபடத்தை வச்சுக்கிட்டு பயணத்தை தொடங்கி கடலை போய் சேருதா? ஹாஹா, இல்ல. அது தன் சொந்த ஆற்றலால மேடு பள்ளங்களை தாண்டி பாறைகளை உடைச்சு வளைஞ்சு நெழிஞ்சு தான் வழியத்தானே ஒவ்வொரு நொடியும் கண்டுபிடிச்சு போகுது. நாமும் அப்படிதான் பயணிக்கணும்னு ஓஷோ சொல்றாரு. ஆனா மனிதர்கள் நாம அப்படி இல்லையே. ஆமா, நாம நமக்காக சில பழைய வரைபடங்களை வச்சிருக்கோம். பழைய சாஸ்திரங்கள், வேதங்கள், பல 1000 வருஷத்துக்கு முந்தைய சமூக கோட்பாடுகள், இதெல்லாம் பழைய வரைபடங்கள். உண்மை அப்படிங்கிறது காலத்துக்கும் சூழலுக்கும் ஏற்ப தொடர்ந்து மாறக்கூடியது. உண்மைதான். ஒரு பழைய வரைபடத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற மாறும் வாழ்க்கைய வாழ நினைக்கிறது தான் அத்தனை மனக்குழப்பங்களுக்கும் காரணம். இது எப்படின்னா, மிக வேகமா வளர்ந்து வர்ற இன்றைய பெருநகரத்துல 15 வருஷத்துக்கு முந்தைய பழைய ஜிபிஎஸ் வச்சுக்கிட்டு வழி தேடுறதுக்கு சமம்னு சொல்லலாம். கரெக்ட். அந்த ஜிபிஎஸ் காட்டுற பல சாலைகள் இன்னைக்கு இருக்காது. புதிய பாலங்கள் வந்திருக்கும், ஒரு வழி பாதைகள் மாறியிருக்கும். நாம கண்டிப்பா தொலைஞ்சுதான் போவோம். அந்த தொலைஞ்சு போகுதல் தான் மனிதகுலம் இன்னைக்கு அனுபவிக்கிற குழப்பம். ஓஷோ இதுக்காக ஒரு நகைச்சுவையான ஆனா ஆழமான கதையை சொல்றாரு. ஒரு குடிகாரன் ஒரு இனிப்பு கடையில லட்டு வாங்குறான். சரி. அவனுக்கு வரவேண்டிய மீதி 8 சில்லறை கடைக்காரர்கிட்ட இல்ல. அதனால கடைக்காரர் நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கோன்னு சொல்றாரு. போதையில இருக்கிற அந்த ஆளுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? கடைய மறந்துடுவோமோன்னு பயமா? ஆமா, நாளைக்கு இந்த கடையை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, போர்ட மாத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். அப்ப கடையோட வாசல்ல ஒரு காளமாடு படுத்திருக்கிறத பாக்குறான். சரி, காளமாடு படுத்திருக்கிற கடை தான் இந்த இனிப்பு கடைன்னு அது ஒரு மேப் மாதிரி மனசுல பதிவு பண்ணிட்டு போயிடுறான். மாட்ட போய் யாராவது அடையாளமா வைப்பாங்களா? அதான் முட்டாள்தனம். மறுநாள் காலையில வர்றான். அந்த மாடு இப்போ ஒரு முடித்திருத்துற கடையோட, அதாவது சலூனோட வாசல்ல படுத்திருக்கு. அவன் நேரா உள்ள போய் அந்த சலூன்காரோட சட்டைய பிடிச்சு உலுக்கி சண்டை போடுறான். நீ போர்ட மாத்திட்ட, தொழில மாத்திட்ட, நேத்தைய என் இட்டனாவ குடுன்னு கேக்குறான். அந்த மாடு அங்கேதான் படுத்திருக்கும்னு அவன் நினைச்சது பெரிய முட்டாள்தனம் தான். ஆனா ஒரு வகையில நாமும் அப்படித்தானே யோசிக்கிறோம். எப்படி சொல்றீங்க? அதாவது நேத்து நாம சந்திச்ச ஒரு நபர் இன்னிக்கும் அதே மனநிலையில இருப்பாருன்னு எதிர்பார்க்கிறோம். நேத்து வெற்றி கொடுத்த ஒரு திட்டம் இன்னிக்கும் வெற்றி கொடுக்கும் நம்புறோம். சூழ்நிலைகள் மாறும் அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கவே மறுக்கிறோம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வரைபடங்கள் இல்லாம, முன்கூட்டி எதிர்பார்ப்புகள் இல்லாம, ஒவ்வொரு வினாடியும் புதிதா பார்க்கும்போது தான் வாழ்க்கை அதோட உண்மையான நிறத்தை காட்டும். ஆனா இப்படி பயணிக்கும்போது எதிர்பாராத சுகங்களும் வரும், துக்கங்களும் வரும். ஆமா, அதானே வாழ்க்கை. மனித நரம்பு மண்டலம் ரெண்டையுமே தாங்கிக்க திணறுதுங்கிறது தான் இதுல உள்ள உளவியல் உண்மை. துக்கத்தை எதிர்கொள்ள மனிதர்கள் பயப்படுறாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதீத சுகத்தையும் மனிதனால தாங்க முடியாதுன்னு பலருக்கும் புரியறதில்ல. துக்கத்தை தாங்க முடியாதுங்கிறது இயல்பு. ஆனா அளவுக்கு அதிகமான சுகத்தை மனிதனால ஏன் தாங்க முடியாது? மூளைக்கு தேவையானது டோபமைன் மாதிரி மகிழ்ச்சி ஹார்மோன்கள் தானே. ஒரு குறிப்பிட்ட அளவு மகிழ்ச்சி தான் மூளைக்கு உற்சாகம் தரும். எதிர்பாராத அதீத மகிழ்ச்சிங்கிறது மூளையை பொறுத்தவரை ஒரு வகையான அதிர்ச்சி நிலை தான். ஒரு டிராமான்னு கூட சொல்லலாம். அப்படியா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஓஷோ இதை விளக்க ஒரு ஏழை தையல்காரனோட கதையை சொல்றாரு. அவனுக்கு ஒரு நாள் எதிர்பாராம 10 லட்சம் ரூபாய் லாட்டரி விழுது. 10 லட்சம்னா அந்த காலத்துல பெரிய தொகையாச்சே. ஆமா, அது வரைக்கும் தினமும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தவனால அந்த பணத்தை பார்த்ததும் தூங்க முடியல. இதயம் ரொம்ப வேகமா துடிக்குது, ரத்த அழுத்தம் எகிரிடுச்சு. அவனோட மூளை இந்த அதீத தூண்டுதலை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம குழம்புது. தூக்கத்தையே தொலைச்சிட்டானா? ஆமா, பணத்தை என்ன செய்யறது, எங்க வைக்கிறதுன்னு கவலையிலேயே கடையை பூட்டிட்டு சாவியை கிணத்துல வீசிடுறான். பெரிய வீடுகள், மது, ஆடம்பர வாழ்க்கைன்னு ஒரே வருஷத்துல அந்த 10 லட்சத்தையும் அழிச்சு தன் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிட்டு திரும்பவும் பிச்சைக்கார நிலைக்கே வந்துடுறான். பாருங்க, எதை வச்சு நிம்மதிய தேடினானோ அதே பணம் அவனோட நிம்மதிய முழுசா பறிச்சிடுச்சு. பணம் அவனோட இயல்பு நிலைய அழிச்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, கிணத்துல போட்ட சாவிய மறுபடியும் தேடி எடுத்து பழையபடி தையல் தொழிலுக்கே வர்றான். ஆனா இப்ப அவனுக்கு வறுமை முன்பை விட இன்னும் வலிக்குது. ஏன்னா பணக்கார வாழ்க்கைய கொஞ்ச காலம் ருசிச்சிட்டான் இல்லையா? அந்த ஒப்பீடு வந்துருச்சு. ஆனாலும் விடாம மறுபடியும் லாட்டரி சீட்டு வாங்குறான். அதே சமயம், இறைவா மறுபடியும் எனக்கு லாட்டரி கொடுத்துறாத, என்னால அந்த சுகத்தை தாங்க முடியலன்னு முரண்பாடா பிரார்த்தனையும் செய்றான். ரொம்ப விசித்திரமான மனநிலைதான். ஏழைகள் கிட்ட பணம் இல்லைனாலும் அவங்க கிட்ட இழப்பதற்கு ஏதும் இல்லாததால ஒருவித நிம்மதியான அமீரி, அதாவது செல்வ செழிப்பு போன்ற மனநிலை இருக்கு. ஆனா பணக்காரங்க கிட்ட எல்லாம் இருந்தாலும் எதை எப்போ இழப்போமோ அப்படிங்கிற பயத்தினால ஒரு தூக்கமில்லாத கரீபி, அதாவது ஏழ்மை நிலை இருக்கு. மனித மனசு எப்பவுமே இந்த 2 முனைகளுக்கு நடுவுல ஊசல் அடிக்கிட்டே இருக்கு.
அப்படியானால் சுகமும் துக்கமும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள்னா நாம அந்த நாணயத்தையே ஒட்டுமொத்தமா தூக்கி எறியணும்னு சொல்றீங்க. சரி, நடைமுறையில இதை எப்படி செய்யறது? அந்த நாணயத்தை தூக்கி எறியறது அப்படிங்கிறது தான் சாட்சி பாவம்னு உஷோ சொல்றாரு. அதாவது விட்னஸிங். விட்னஸிங்கா? ஆமா, சுகமம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அதோட உங்களை அடையாளப்படுத்திக்காம தள்ளி நின்னு ஒரு பார்வையாளனா அதை கவனிக்கிறது. உதாரணமா, உங்களுக்கு கடுமையான தலைவலி வருதுன்னு வச்சுக்குவோம். நீங்க உடனே என்ன செய்வீங்க? எனக்கு வலிக்குது, இந்த வலி உடனே போகணும்னு மாத்திரை போடுவேன். வலியோட மனசளவுல போராடுவேன். அதுதான் தப்பு. அதுக்கு பதிலா அமைதியா உட்கார்ந்து அந்த வலிய முழுமையா ஏத்துக்கிட்டு எந்த எதிர்ப்பும் இல்லாம அதை கவனிச்சு பாருங்க. நான் வேறு, இந்த உடல் வேறு, இந்த வலி உடலுக்கு நடக்கிற ஒரு ரசாயன மாற்றம்னு விலகி நின்று பாருங்க. வலிய ஒரு மூன்றாவது மனுஷன் மாதிரி கவனிக்கணுமா? ஆமா, அந்த சாட்சி பாவம் உருவாகும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலி உங்களை ஆட்கொள்வது குறைஞ்சி ஒரு புள்ளியா மாறி அப்புறம் மறைஞ்சிறத உங்களால உணர முடியும். அதாவது ஒரு திரைப்பட தியேட்டர்ல நாம இருக்கோம். திரையில ஓடுற சோகமான காட்சியையோ திகிலான காட்சியையோ பார்த்து நம்ம அழுவுறோம், பயப்படுறோம். ஆனா அந்த திரை எந்த உணர்ச்சியாலும் பாதிக்கப்படுறதில்ல. கரெக்ட். நாம படமா இல்லாம அந்த திரையா மாறணும்னு சொல்றீங்க. அந்த திரை தான் சாட்சி பாவம் இல்லையா? அருமையான விளக்கம். நீங்க எந்த அளவுக்கு உன்னை மனசு அளவுல எதிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை வலுவா தாக்குது. இருட்டான அறைக்குள்ள விளக்க ஏற்றினா இருள் எப்படி தானா விலகுமோ அப்படி உங்க விழிப்புணர்வுங்கிற ஒளி வரும்போது வலிகளும் பயங்களும் விலகிடும். இந்த பயங்கள்லயே மனிதன் தவிர்க்க நினைக்கிற மிகப்பெரிய பயம் மரணம்னு நான் நினைக்கிறேன். மரணத்தை பத்தி சிந்திக்கிறதையே மனிதர்கள் தவிர்க்கறாங்க. ஏன் இந்த அதீத பயம்? மரண பயம் அப்படிங்கிறது உண்மையில மரணத்தை பற்றிய பயம் கிடையாது. அது வாழ்க்கைய முழுமையா வாழாததோட வெளிப்பாடு. வாழாததோட வெளிப்பாடா? எனக்கு புரியலையே. யாரு நிகழ்காலத்துல முழுமையா வாழலையோ, வாழ்வ தள்ளி போடுறாங்களோ அவங்க தான் மரணத்தை கண்டு அஞ்சுறாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? மனிதன் எப்போ அதிக விழிப்புடனும் உயிர்ப்புடனும் இருக்கான்? எப்போ? ஆபத்தான நிலையில இருக்கும்போதுதான். மிக உயரமான மலையில ஏறுறவங்கள பாருங்க, அல்லது பழைய அம்பாசிடர் கார்ல மணிக்கு 100 மைல் வேகத்துல போறவங்கள பாருங்க. ஆமா, ரொம்ப உஷாரா இருப்பாங்க. மரணம் மிக அருகில் இருக்குன்னு மூளைக்கு தெரிஞ்ச அந்த நொடியில கடந்த கால கவலைகளோ எதிர்கால திட்டங்களோ இருக்காது. மனிதன் 100% நிகழ்காலத்துல இருப்பான். ஆபத்து தான் நம்மள நிகழ்காலத்துக்கு இழுத்து வந்துடுது. ஆனா மரணம் அப்படிங்கிறது ஒரு நாள் வந்தே தீரும். தவிர்க்க முடியாத உண்மையாயிற்றே. ஆமா, மரணத்தை எதிர்க்கிறத விட அதை ஒரு புதிய அனுபவமா ஏத்துக்கிறது தான் விவேகம். கிரேக்க ஞானி சாக்ரட்டிஸ் தனக்கு மரண தண்டனையா விஷம் கொடுக்கப்பட்ட போது என்ன செஞ்சாரு தெரியுமா? என்ன செஞ்சாரு? அவர் அழல, தன் விதியை எண்ணி வருந்தல. மாறாக, இதுவரை வாழ்க்கையை ரசித்தேன், இப்ப மரணம் எப்படி இருக்குன்னு அனுபவிக்க ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு சிறு குழந்தைய போல ரொம்ப ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் அந்த விஷத்தை குடிச்சாரு. மரணத்தை ஒரு புது அனுபவமா பார்த்திருக்காரு. ஆமா, மரணங்கிறது வாழ்வோட இறுதி முற்றுப்புள்ளி அல்ல, அது வேறொரு பரிமாணத்தோட திறப்பு அப்படிங்கறத அவர் ஆழமா அறிஞ்சிருந்தார். நாம மரணத்திடமிருந்து தப்பிக்கவே முடியாது, அது நம்மள தேடி வரும் அப்படிங்கறத விளக்குற ஒரு சூஃபி கதை கூட ஒன்னு இருக்கே. ஆமா, அது ரொம்ப முக்கியமான கதை. ஒரு அரசனோட வேலையாள் கடைத்தெருவுக்கு போறான். அங்க கூட்டத்துக்குள்ள மரண தேவன் நிக்கிறத பாக்குறான். மரண தேவனையா? சரி. மரணம் அவன் தோள் மேல கை வச்சதும் அதிர்ச்சி அடைஞ்சு அரசன்கிட்ட ஓடி வர்றான். அரசே, மரணம் என்னை நெருங்கிடுச்சு, நான் உடனே எங்கேயாவது வெகு தூரம் தப்பிச்சு போகணும்னு கெஞ்சிரான். அரசன் கிட்ட போய் சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அரசனும் கருணை கூர்ந்து தங்கிட்ட இருக்கிற அதிவேகமான குதிரையை அவனுக்கு கொடுக்கறான். அந்த வேலையால் இரவும் பகலுமா பயணம் செஞ்சு பாலைவனங்களை கடந்து பல 100 மைல்களுக்கு அப்பால் உள்ள டமாஸ்கஸ் அப்படிங்கிற நகர போய் சேர்றான். அப்பாடா, தப்பிச்சிட்டான். அதான் இல்ல, அப்பாடா தப்பிச்சிட்டோன்னு நிம்மதி பெருமூச்சு விடும்போது அங்கே அவனுக்காக மரணம் புன்னகையாட காத்துக்கிட்டு இருக்கு. மரணம் அவன்கிட்ட சொல்லுது, நீ எப்படி இவ்வளோ சீக்கிரம் டமாஸ்கஸ் வந்து சேர்ந்தேன்னு ஆச்சரியப்பட்டேன். ஏன் அப்படி சொல்லுது? ஏன்னா இன்னைக்கு உனக்கு டமாஸ்கஸ்ல தான் மரணம்னு என் கணக்குல எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் காலையில உன்னை கடைத்தெருவுல பார்த்தபோது ஆச்சரியத்துல தோள்ல கை வச்சேன்னு சொல்லுது. ஓஹோ, நாம எவ்வளவு வேகமா ஓடினாலும் எதை நோக்கி ஓடுறோங்கிறதே நமக்கு தெரியறதில்ல. மரணத்திலிருந்தோ இயற்கையிலிருந்தோ நம்ம தப்பிக்க முடியாதுங்கிறப்போ கடல் அலையை எதிர்த்து நீந்துறதை விட அலையோட போக்குல மிதக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு தோணுது. மிதக்கிறது அப்படிங்கிறது தான் சரணடைதல், அதாவது சரண்டர் ஆகிறது. ஓஷோ இதை ரொம்ப அழகா சொல்றாரு. ஒரு நதியில உயிருள்ள மனிதன் விழுந்தா அவன் தப்பிக்க நினைச்சு போராடி கை கால்களை அடிச்சுக்கிட்டு நீரோட ஓட்டத்தை எதிர்த்து தன்னுடைய முழு சக்தியும் இழந்து இறுதியில மூழ்கி போயிடுறான். ஆமா, பதற்றத்துல மூழ்கிருவாங்க. ஆனா உயிரில்லாத ஒரு பிணை என்ன செய்யுது?
அது எந்த போராட்டமும் செய்யறதில்ல. நதி கிட்ட தன்னை முழுமையா சரணடைய செய்யுது. எந்த நதி உயிருள்ள மனிதனை மூழ்கடிச்சதோ அதே நதி அந்த பிணத்தை தன் முதுகுல சுமந்து மிதக்க வைக்குது. ரொம்ப ஆழமான உண்மை இது. இயற்கை எப்பவுமே தன்கிட்ட முழுமையா சரணடைபவர்களை காப்பாத்துது. தன் சிறு அகங்காரத்தால எதிர்த்து போராடுபவர்களை வீழ்த்துது. இயற்கை கிட்ட சரணடைகிறது சரி. ஆனா ஆன்மீகத்துல நாம இறைவனை எப்படி நேசிக்கிறது, எப்படி அவரை அடையறது? இங்கேதான் ஓஷோ மனித சமூகத்தோட மிகப்பெரிய போலித்தனத்தை உடைக்கிறாரு. நாம கண்களால பாத்துராத உணராத ஒரு இறைவனை நேசிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமற்றது. அது வெறும் மனப்பிராமைதான். அப்படியா சொல்றாரு? ஆமா, உங்களோட வாழ்ற சக மனிதர்களை, உங்களை சுற்றி உள்ள இயற்கைய, விலங்குகளை நேசிக்க தெரியாத ஒருத்தரால எங்கோ வானத்துல இருக்கிற இறைவனை நேசிக்கவே முடியாது. புகழ்பெற்ற தத்துவஞானி ராமானுஜர் கிட்ட ஒருத்தன் வந்து, சுவாமி, எனக்கு இறைவனை அடையிற வழியை கூறுங்கள்னு கேட்டான். அதுக்கு ராமானுஜர் என்ன சொன்னாரு? ராமானுஜர் கேட்டாரு, நீ உன் வாழ்வுல யாரையாவது காதலிச்சிருக்கியா? உன் மனைவி, குழந்தைகள், நண்பர்கள் யாரையாவது முழுமையா நேசிச்சிருக்கியான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ஆளு பெருமையா, நான் அந்த சிற்றின்ப மாயகள்ல எல்லாம் சிக்கினதில்ல, எனக்கு மனிதர்கள் மேல எந்த பற்றும் இல்ல, எனக்கு இறைவன் மட்டும்தான் வேணும்னு சொன்னான். பொதுவா ஆன்மீகம் என்றாலே உலக ஆசைகளை துறக்கிறது, பற்றில்லாம இருக்கிறதுன்னு தானே சமூகத்துல கற்பிக்கப்படுது. அந்த மனிதன் சரியாதானே சொல்லியிருக்கான். இதுல ராமானுஜர் ஏமாற்றமடைய என்ன இருக்கு? காரணம் இருக்கு. ஒரு சக மனிதனை நேசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான காரியம். அதுல கோபம் வரும், ஏமாற்றம் வரும், விட்டு கொடுக்கணும், நம்ம அகங்காரம் உடையும். ஆனா கண்ணுக்கு தெரியாத கடவுளை நேசிக்கிறது ரொம்ப எளிது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா கடவுள் உங்ககிட்ட எதிர்த்து பேச போறதில்ல, உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வைக்க போறதில்ல. மனிதர்களை நேசிக்க தேவையான அந்த மன முதிர்ச்சி, எமோஷனல் கெப்பாசிட்டி அவன்கிட்ட இல்ல அப்படிங்கறத ராமானுஜர் கண்டுகிட்டாரு. ஓ, அதனாலதான் அவர் அப்படி கேட்டாரா? ஆமா, ராமானுஜரோட கண்கள் கலங்கிடுச்சு. அவர் சொன்னாரு, உன்னால ஒரு சாதாரண மனிதனை கூட நேசிக்க முடியலன்னா உனக்கு நான் இறைவனை காட்டுற வழிய சொல்லித்தர முடியாது. அன்பின் வழியை தான் இறைவனை சென்றடைய முடியும். அன்பு அப்படிங்கிற விதையே உன்கிட்ட இல்லைன்னா இறைவன் அப்படிங்கிற பெருமரம் உனக்குள்ள எப்படி முளைக்குன்னு கூறி அவன் நம்பிச்சிட்டாரு. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? குழந்தைகள் கிட்ட கடவுள் பக்தியை கட்டாயப்படுத்துறோம். நரகத்தோட பயத்தை காட்டி கடவுளை கும்பிட வைக்கிறோம். பயத்துல பிறக்கிறது எப்படி அன்பா இருக்க முடியும்? அது ஒரு விதமான அரசியல் தந்திரமே தவிர உண்மையான அன்பு கிடையாது. ஆமாம், பல நேரங்கள்ல மதம் அப்படிங்கிறது அன்பை வளர்க்கறத விட குருட நம்பிக்கைகளையே அதிகம் வளர்க்குது, மனிதர்களை பிரிச்சு வைக்குது. அந்த குருட்டு நம்பிக்கைய விளக்க ஒரு அருமையான கதை இருக்கு. ஒருத்தனோட மூக்க அவனோட எதிரி வெட்டிடுறான். மூக்கு இல்லாம ஊருக்குள்ள போனா அவமானம்னு நினைச்சான் அவன். காட்டுக்குள்ள போய் ஒரு மரத்தடியில பெரிய ஞானி தியானம் செய்யற மாதிரி உட்கார்ந்துகிட்டான். மூக்கு அறுபட்டவன் ஞானி மாதிரி உட்கார்ந்துகிட்டானா? அப்புறம் மக்கள் அவன்கிட்ட வந்து, என்னாச்சுன்னு கேட்க, என் மூக்க அறுத்த உடனே தான் எனக்கு இறை தரிசனம் கிடைச்சுது, என் 3வது கண் திறந்ததுன்னு பொய் சொன்னான். இத கேட்ட முட்டாள் மக்கள் தங்களுக்கு கடவுளை பார்க்கணுங்கிற ஆசையில வரிசையா நின்னு தங்க மூக்குகளை தாங்களே அறுத்துக்கிட்டாங்க. ஐயையோ, என்ன ஒரு முட்டாள்தனம்! மூக்கு அறுப்பட்ட பிறகுதான் அது ஒரு ஏமாற்று வேலை, கடவுள் எல்லாம் தெரியலன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா மத்தவங்கள்ட்ட இந்த உண்மையை சொன்னா ஊர் சிரிக்க போதேன்னு பயந்து, ஆமாமா மூக்கு அறுத்ததும் எனக்கும் கடவுள் தெரிஞ்சாருன்னு அவங்களும் சேர்ந்து போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. போலி நம்பிக்கைகள் இப்படிதான் சமூகத்துல தலைமுறை தலைமுறையா பரவுது போல இருக்கு. ஆமா ஆமா, மதம் மனிதர்களை விட இறைவனைத்தானே அதிகமா நேசிக்க சொல்லுது. இத புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கே. இறைவன் என்பவர் ஆகாயத்துல சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு நபர் கிடையாது. அவர் அன்போட உச்சகட்ட நிலை. அதனாலதான் சூஃபி ஞானி ராபியாவோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை ஓஷோ சுட்டி காட்டுறாரு. என்ன நிகழ்வு அது? ஒரு நாள் காலை பொழுது ரொம்ப அழகா இருக்கு. ராபியாவோட வீட்டுக்கு வந்திருந்த ஹசன்னு ஒரு ஞானி, ராபியா உள்ள என்ன செய்யறா வெளியே வந்து பார், இறைவன் படைச்ச இந்த காலை பொழுது எவ்வளவு அழகா இருக்குன்னு கூப்பிடுறாரு. அதுக்கு ராபியா என்ன சொன்னாங்க? வீட்டின் உள்ள இருந்த ராபியா சொல்றாங்க, ஹசன், நீ வெளியே உள்ள படைப்புகளோட அழக பார்த்துக்கிட்டு இருக்க, நானோ எனக்குள்ள அந்த படைப்புகளை படைத்தவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீயும் உள்ளே வாங்குறாங்க. உள்ளே வானா வீட்டுக்குள்ளையா இல்ல மனசுக்குள்ளையா? இதோட அர்த்தம் என்னன்னா, உண்மையான தேடல் அப்படிங்கிறது வெளியே எங்கும் இல்ல, அது உங்க மனசுக்குள்ள நிகழணும் அப்படிங்கிறது தான். கண்களை திறந்து வெளியே தேடுறதை விட கண்களை மூடி நமக்குள் தேடணும் அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு வெளிப்பாடு. சரி, நாம இந்த ஆழமான உரையாடலோட முடிவுக்கு வந்துட்டோம். வாழ்க்கையோட ஓட்டத்தை எதிர்த்து போராடுறத நிறுத்துங்க. நீங்க இறுக்கி பிடிச்சிருக்கிற கைகளை மெதுவா திறந்து விடுங்க. எந்த வரைபடமும் இல்லாம நதியோட போக்குல உங்களை முழுமையா ஒப்புக்கொடுங்க. லாட்டரி அடிச்சாலும் சரி, தலைவலி வந்தாலும் சரி, ரெண்டையும் ஒரு சாட்சியா, அதாவது ஒரு விட்னஸா நின்னு கவனிங்க.
எங்கும் தேட வேண்டாம், உங்களுக்குள்ளே அன்பை தேடுங்கள் அப்படிங்கறது தான் ஓஷோவோட சொற்பொழிவுல இருந்து இன்னைக்கு நாம அறிஞ்சுகிட்ட ஆழமான உண்மை. இந்த தருணத்துல உங்ககிட்ட ஒரு சிந்தனையை கூற விரும்புறேன். கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்களோட ஒவ்வொரு பயமும் உங்களால கட்டுப்படுத்த முடியாத ஒன்ன எப்படியாவது கட்டுப்படுத்திடணும்னு நினைக்கிற ஆசையோட வெளிப்பாடுதானா? இன்னைக்கு உங்களோட மிகப்பெரிய பயத்தை, அதை கட்டுப்படுத்துற ஆசைய கைவிட்டு அதை அப்படியே சுதந்திரமா விட்டுட்டா என்ன நடக்கும்? உங்களுக்குள் எந்த அளவு அமைதி பிறக்கும்? இந்த ஆழமான தேடல்ல எங்க கூட இவ்ளோ நேரம் பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தருணத்துல உங்ககிட்ட நேரடியாக ஒரு விஷயத்த பகிர விரும்புறேன். இந்த ஆழமான தத்துவங்களை உங்களுக்கு கொண்டு வந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த விதமான மானிட்டைசேஷனும் இல்லாம தான் செயல்பட்டு வருது. இந்த ஆழமான உரையாடல், இந்த ஆடியோ புக்கை உங்களுக்கு பயன் தருதுன்னு நீங்க நினைச்சா, இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்களோட ஆதரவு மிகவும் உதவும். என்னோட இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் உங்களால் முடிந்த சிறு நன்கொடையை வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். மேலும் இந்த ஆழமான உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை போராட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த கருத்துக்கள் ரொம்ப தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. இந்த உரையாடல் உங்க மனசுக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத உங்க கருத்துகளாக கமெண்ட்ல பகிருங்க. உங்கள் ஒவ்வொருவரோட ஆதரவுக்கும் மனப்பூர்வமான நன்றி.